ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒகேனக்கல்லேருந்து அருண் பேசுகிறேன். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோன்னா, நேற்று அந்த சின்ன சின்ன மீன் வந்து சின்னதாக ஷார்ட்ஸ் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். தொங்குபாலம் சைடில் அப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் வந்துட்டு திரும்பவும் மெயின் ஃபால்ஸ் பக்கமாக வந்திருக்கேன். ஏன்னா எஸ்டர்டே சும்மா சின்னதாக தான் காமிச்சேன். இன்றைக்கி ஃபுல் வீடியோவாக உங்களுக்கு காமிக்கலாம். இன்றைக்கி நேற்று 1 கோடி மீன் தான் காமிச்சேன். இன்றைக்கி ஒரு 3 கோடி மீன் பக்கமாக கச்சன்னு இந்த சைடில் ஃபுல்லாக இருக்குது. இப்போ நான் நிற்கிறது வந்து ஹேங்கிங் பிரிட்ஜு சைடில் தான் நிற்கிறேன். இப்போ நம்ம போய் உங்களுக்கு நேரடியாக உங்களுக்கு காமிக்கிறோம் வாங்க. இந்த சீசனுக்கு தாங்க நிறைய ஃபிஷ் வந்துட்டு இந்த அரஞ்சன் ஃபிஷ், அதாவது போன ஃப்ளட்டு டைமு அரஞ்சன் ஃபிஷ்ஷு ஃபுல்லாக இறங்கவே இல்லை. இந்த டைமு லோடாக வந்துட்டு சின்ன சின்ன ஃபிஷ்ஷாக இறங்கியிருக்கு. இந்த ஃபிஷ்ஷெல்லாம் கீழே போயிட்டு தான் வளர்ந்து நம்மளுக்கு அரஞ்சன் ஃபிஷ்ஷாக நல்லா தப்பமாக 200 கிராம் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் அந்த குட்டி குட்டி ஃபிஷ் என்னன்னு சொல்லிட்டு. அங்கே பாருங்கள், ஆல்ரெடி அந்த ஃபிஷ் ஆகிறனால அந்த குரங்குலாம் வந்து பார்த்துட்டு இருக்குது பாருங்கள். வாங்க காமிக்கிறேன். வாங்க வாங்க வாங்க. எப்படி குரங்கு ஜம்ப் பண்ணி போகுது பாருங்க. வாங்க இப்படி வாங்க. இங்க பாருங்க, அப்படியே எங்க அப்பா 3 கோடி என்ன 4 கோடி ஜம்ப் ஆகுது பாருங்க. நான் இந்த மூலையில பாருங்க, இப்போ ஏகப்பட்ட மீன் இருக்குதுங்க, சான்ஸே இல்லை. இங்க பாருங்க, அப்படியேங்க அப்பா இங்க வந்து பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு மீன் சொல்லிட்டு 10 கோடி மீன் பக்கமாகவே இருக்கும் போல இருக்கு. பாருங்க பாருங்க பாருங்க, இங்க பாருங்க. ஐயோ, இங்க வந்து பாருங்க. எப்பா நான் காமிக்கிறேன் பாருங்க. ஐயோ பாருங்க, எகிறதுக்கு பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ஜாலில் தாங்க எகிரி ப்ராக்டிஸ் பண்ணி ஜாலியாக இருக்கும். எப்படி எகிருது பாருங்க. இங்கே பாருங்க பாருங்க, குதிச்சு சாமி. பாருங்க, துள்ளி விளையாடுதுங்க. பாருங்க, எங்கெல்லாம் ஒட்டிட்டு பாருங்க, அப்படியே வெள்ளாடுது. ஒன் மோர் டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். சான்ஸே இல்லைங்க, சும்மா லோடாக மீன் இருக்குதுங்க. இது உள்ள பாருங்க, அப்படியே கச்சன்னு இருக்கு பாருங்க. இங்க பாருங்க, நான் கேமரா உள்ள விட்டே காமிக்கிறேன் பாருங்க. பாருங்க எங்க இருக்கு. தூக்கு அப்படியே வாரு. கையில் கொடுங்க, தூக்கி எறிங்க. பாவம் எல்லாம் உள்ள போடுங்க, சாக போடுங்க. காய்ஸ் இங்க பாருங்க, நான் சொன்னேன் நீங்க நம்பவே இல்லை. இங்க பாருங்க, ஆமா இங்க பாருங்க, உள்ள அரஞ்சான் மீன். இங்க பாருங்க, காமிக்கிறேன். பார்த்தீங்கல்ல, என்னமோ பூ ஊதி தள்ளுற மாதிரி தள்ளிட்டு இருக்கேன். சத்தியமா நான் இப்படிலாம் பிடிச்சதே இல்லைங்க, ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு. சத்தியமா உங்களுக்கு பார்க்கறதுக்கே அவ்வளோ பிரமிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். சார் எங்கடா நாமளும் விளையாடலையே அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் எப்படி ப்ரோ ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாமா அப்படின்னா கொஞ்சம் க்ளீன் பண்ணுறது கஷ்டம். ஆனால் இப்போ சாப்பிட வேணாம், ஏன்னா பாவம். ஏன்னா இது வளர்ந்துருச்சுன்னா நம்ம அரஞ்சான் ஃபிஷ்ஷாக ஒரு 200 கிராம் வரும், அதை நம்ம சாப்பிட்லாம் இப்போதைக்கு. ஆமாம், ஒவ்வொரு மீனும் 200 கிராமு 300 கிராம் அதுக்குள்ளே தான் வளரும், அதுக்கு மேலே இது வளராது. பாருங்க, இதுக்குள்ளே மட்டும் கிட்டத்தட்ட 10 கோடி மீன் இருக்குங்க. ஃபுல்லாக சின்ன மீனே தான் அப்படி இருக்குது.
இந்த ஓரத்தில் பாருங்கள், இந்த கல் ஓரத்துலையும் பயங்கரமாக இருக்குது. இங்கே பாருங்கள், நான் சொன்ன நம்ப மாட்டீங்க. இங்கே உள்ள பாருங்கள், இங்கே பாருங்கள் எவ்வளோ மீன் இருக்குது பாருங்கள். லைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அங்கே பாருங்கள், அந்த அந்த கார்னரில் பயங்கரமாக இருக்குதுங்க, சான்ஸே இல்லை. பிடிக்க வந்திருக்கான். அந்த மீனை சின்னதாக பிடிக்கிறதுக்கு அங்கே ஒரு 2 பேர் வந்திருக்காங்க. நீங்களே பாருங்கள், பக்கெட்டை எடுத்துகிட்டு வந்துட்டானுங்களா? ஜாலியாக விளையாடுதுங்க. வாங்க அவங்க பிடிக்கிறது நேரடியாக நம்ம பார்ப்போம். இல்லை அவ்வளோ ஃபுல்லாக மீன். உனக்கு வார தெரியலப்பா, உனக்கு வார தெரியலப்பா. போய் போடு, கல்ல மாட்டும் பாரு. அண்ணா நீ அங்க போன, அங்க பாருண்ணா, அங்க அங்க அண்ணா நீ சொன்ன இடம் அங்க இருக்கு பாருண்ணா. நீ சொன்ன இடம் பாருண்ணா, அங்க இருக்கு. ஒன்னே ஒண்ணுதான் பிடிச்சாரு. நீ சொன்ன இடம் இங்க இருக்குதுடா. இது என்னமோ நிக்க மாட்டேங்குது. இதே தான் நானும் சொன்னேன், எனக்கு பிடிக்க தெரியலன்ற. நீங்க மட்டும் பிடிச்சியா? நானும் ஃபர்ஸ்ட் பிடிச்சேனே. அண்ணா இங்க அல்லண்ணா, இந்த மூலையில வந்துட்டு அண்ணா ஓடுதுண்ணா. அவர் பாரு, அண்ணா அந்த மூலையில் போயிடுண்ணா. அங்கே பாருண்ணா, அங்கே பாருண்ணா எகிருது. அப்படியே வாருண்ணா. அவ்வளோதான், சான்ஸே இல்லை, போங்க. அது விரிங்கண்ணா, அது விரிங்கண்ணா. எங்கள் கூட பக்கத்தில் வாண்ணா. எகிரி எகிரி. வா என்ன மீன். அண்ணா இது ஃபுல்லாக அரஞ்சான் மீன் தானே? அள்ளி எடுத்துட்டாரு, போங்க. அப்பா பக்காவா இருக்கு. எகிரு பாரு. இந்த மீனை பார்க்க பார்க்க நம்மளாலே முடியல, ஓடிடலாம் போல இருக்கு. சும்மா நாம சும்மா கையில தான் பிடிச்சிருந்தோம். மீன் எகிறத பார்த்துட்டு நம்ம லோக்கல்காரே ஒரு சின்ன குட்டி வலை டிராப்பிங் சிஸ்டம் மாதிரி ஒன்று எடுத்துகிட்டு சும்மா அழகாக பிடிச்சிக்கிறாரு பாருங்க. ஜம்ப் பண்ணிகிட்டே இருக்குது, அதை அழகாக கேட்ச் பண்ணிகிட்டே இருக்கிறாரு. கிட்டத்தட்ட இப்போ ஒரு 1/2 kg மீன் பிடிச்சிருப்பாரு ஒரே ஒரு 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 5 மினிட்ஸில். பாருங்கள் எப்படி இருக்குது. இப்போ நாங்கள் நேரடியாக கையில் பிடிச்சி காமிக்கிறோம் பாரு. அவர் வலையில் தான் பிடிச்சாரு, நான் கையில் பிடிச்சி காமிக்கிறேன். எப்படி மீனாக மிதக்குதுங்க. பயங்கரமாக இருக்குது, தள்ளி விட்டுடலாம். ஆனால் பிடிச்சி சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு பாவமாக இருக்குது. கைஸ் அவர் பிடிச்சிக்கிறாருன்னு நான் சொன்னேன்ல. இப்போ மீன்லாம் இங்கே ஃபுல்லாக மிதந்துட்டு, இப்போ இன்னும் ஓட்டி விட்றோம் பாருங்க எப்படி எகிருதுன்னு சொல்லிட்டு. ஓடு 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 ஓடு, இப்போ எகிரு பாருங்க. ஓடு. என்ன நீ இந்த நேரத்தில் போயிட்டு இப்போ புண்ண ஹை ஹை எகிரு எகிரு. இவன் வேற இங்க போட்டு விட்டு போயிட்டானே பாவம். போதும்பா,
இவ்வளோ மீன்லாம் ஒரே இடத்துல நான் பார்த்ததே இல்லை. கைஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஆமாம். ஆ, எந்த காமிடா. வெஞ்சிட்டு காமிடா. வந்துடா போலாம்.